எல்லாருக்கும் வணக்கம். வெஜ்ஜில் மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுந்தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெஜ்ஜு கோலா உருண்டை செய்கிறதுக்கு பிளாமூஸ் எடுத்திருக்கேன். இந்த பிளாமூஸில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு மட்டன் கோலா உருண்டை செய்ய போகிறோம். இதை வந்து மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க பிளாமூஸ் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ கிட்ட இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பிளாமூஸெல்லாம் அதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து வெந்து வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ஒன்று நம்ம அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1/2 கிலோ பிளாமூஸுக்கு 200 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து இதுக்கு ஜாஸ்தியாக தான் சேர்க்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கின பொடி கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் வந்து நீங்கள் குறைவாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாய் தூளுடைய அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ 10 நிமிஷம் இந்த பிளாமூஸ் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து ரொம்பலாம் வேகக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ இதை ஒரு கரண்டியால் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. இது நல்லா வந்து நமக்கு ஆறி வரணும், சூடே இருக்கக்கூடாது. இப்போ இந்த கோலா உருண்டையோடு சேர்க்குறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டை நம்ம கேரட் திருவி இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி திருவி வச்சுக்கணும். நம்ம அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் திருவிட்டு இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஆறி இருந்த பிளாமூஸை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். அப்படியே ஃபுல்லாக வந்து ஜாரில் சேர்த்திங்கன்னா ஓடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை மசாலாவையும் வந்து இது கூட சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான். இதை வந்து அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா கோலா உருண்டை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம காய் வேகிறதுக்கும் போட்டிருந்தோம். பொட்டுக்கடலை மசாலா ரெடி பண்ணும்போதும் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கூட நம்ம பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நமக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா லேசாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி வந்து ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் உருண்டையெல்லாம். அதனால் லைட்டாக இந்த மாதிரி தெளிச்சிட்டு திரும்ப வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி உருண்டை பிடிங்க. அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருட்டின உருண்டைகளெல்லாம் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போதே அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக இதுக்குள்ளே சேர்த்துடலாம். உருண்டைகளை ஒன்று ஒன்றா தான் சேர்க்கணும். மொத்தமாக அப்படியே கொட்டிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சமாக வந்து மிதமான தீயில் ஏற்றி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மேலே வந்து சீக்கிரத்துலேயே வந்து நமக்கு நல்லா செவந்து வந்துடும். உள்ளே வேகவே வேகாது. அதனால் அப்பப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம உருண்டைகளை சேர்த்த உடனே வந்து நம்ம கரண்டியால் திருப்பி போடக்கூடாது. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம கரண்டியால் திருப்பி போடணும். இது வெந்து வர்றதுக்கு முழுசாக வந்து நமக்கு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் 2 பக்கட்டும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். அசைவமே சாப்பிடாதவங்க பிளாமூஸில் இந்த மாதிரி வெஜ்ஜு மட்டன் கோலா உருண்டை செஞ்சு பாருங்கள். உண்மையிலே இதோடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது போல் இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குதுங்க. அதற்கு இணைந்திருங்கள். உங்கள் வளர் நிலாவுடன். நன்றி, வணக்கம்.